ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? எப்படி இருக்கிறீங்க? இந்த டைலாக் இப்போ யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு கட்சி தலைவருக்கு மட்டும்தான் இந்த டைலாக் வந்து ரொம்ப அப்படியே ஆப்டாக சூட் ஆகும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம அண்ணன் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு தான் இந்த டைலாக் வந்து சூட் ஆகும். ஒருத்தருக்கு இங்கே ஒன்றுக்கே முடியலையா, இதில் 9 கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக ஒன்றை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார். என்னென்னா போர் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கார். இவர் வாயை திறந்தாவே போர் தான்ப்பா, போரை வச்சு தான்டா நீ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிட்டு தெரியுற, அதுவும் ஸ்ரீலங்காவில் நடந்த போரை வச்சு. பாவம் அந்த மனுஷன் அந்த தலைவரை வச்சு இங்கே இருக்கிற மக்களை முட்டாளாக்கி, அந்த ஊரை விட்டு புலம்பெயர்ந்து போன அந்த ஸ்ரீலங்கன் மக்களையும் முட்டாளாக்கி, அவங்க கிட்ட இருந்து நல்லா காசு பணத்தை வாங்கி வாயில் வைக்கிறசியை போட்டு சாவ மாட்டாமல் உசுரோடு இருந்து கத்திக்கிட்டு தெரியுற. ஆனால் அதே போற தமிழ்நாட்டில் யாருக்காக ஆரம்பித்தார்னா, தமிழ் மக்களுக்காக இந்த திராவிட கும்பல் கிட்ட இருந்து நான் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் காக்க வந்த தலைவன், இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தை ஒழித்தே தீருவேன் அப்படின்னு போர் அறிவித்து 15 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு இன்னைக்கு வந்து போர் அறிவிக்கிறார். யாரை எதிர்த்து? தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து போர் அறிவிக்கிறாராம். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள், சினிமாவில் நடிகர் வந்து அரசியல் களத்தில் வந்தது தவறு, சித்தாந்தத்தை நோக்கிய தலைவர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, சினிமாவை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வச்சு இவர் வந்து போர் அறிவிக்கிறார். இவர் என்னைக்கு போய் எம்கே ஸ்டாலின் காலில் போய் விழுந்து நக்கிட்டு வந்தாரோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு மனுஷன் இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு கிளியராக தெரிஞ்சிருச்சு. நான் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒன்று தான், சீமான் அப்படின்ற இந்த பச்சோந்தியை தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்க வச்சதே திமுக தான் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அது என்னால் ப்ரூவ் பண்ணவும் முடியும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? திமுக தான் சீமானை ஏவி விட்டு நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு தமிழர்கள்ன்றதை விட இந்த இளைஞர்களோட ஓட்டை பிரித்து என்னென்ன காய் நகர்த்தணுமோ அத்தனையும் இத்தனை வருடமாக செய்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த வேலையை செவ்வனே ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல சீமான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சினிமாவில் இருந்து அப்படின்னு சொன்னாப்புல இல்லை, அதனால இந்த வீடியோவில் ஷார்ட்டாக இருக்குது சார் என்ன பண்ணார், எங்கேருந்து வந்தார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது முட்டு கொடுக்குற தம்பிகள் நீங்கள் இன்னமும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூளைமலைக்கு போச்சுன்னு நமக்கு தெரியும். நமக்கு அந்த மூளையை வந்து லைட்டாக தட்டி எழுப்ப தான் பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது சுதாரிக்கணும். சூடு சொரணை வெக்கம் மானம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறோம் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து பார்க்குறத அந்த பசங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வேணும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீமான் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இவருடைய முதல் எதிரியா நீ யாரை சொன்ன? திருட்டு முன்னேற்ற கழகத்தை தான் நீ சொன்ன. அதை ஒழிக்க வந்திருக்கேன், திராவிடத்தை ஒழிக்க வந்திருக்கேன், இந்த தமிழ்நாட்டிலேருந்து திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு தானே 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி பெரியாரை ஒழிச்சே அவனுக்கு தவிட்டு தெரிஞ்ச. இப்போ பெரியார் எங்கே போனார்? அந்த பெரியாரை கொண்டாடக்கூடிய அந்த தலைவர்களின் காலை போய் நக்கிவிட்டு வந்து தமிழ் மண்ணில் தமிழக வெற்றி கழகன்ற பேரில் கட்சியை ஆரம்பித்து மதச்சார்பின்மையை வந்து கொள்கையை ஏற்று பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சமமாக எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரு கோட்பாடோட தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து அதோடைய செயல்பாட்டு திட்டங்களை செதுக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியை சண்டை போடவும் இல்லை, எதுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் சீமானுக்கு தேவை எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். யாருன்னா சீமானை ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பி தங்கைகள் தான் யோசிக்கணும். இங்கே நான் திமுகவை ஒழிக்க வந்தேன், திராவிடத்தை ஒழிக்க வந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே சித்தாந்தத்தோடய ஒருத்தன் வர்றான் அப்படின்னா நீ அவனுக்கு கை கோர்க்காமல் அவனை நீ எதிர்க்கிற அப்படின்னா அப்போ நீ உண்மையான தமிழன் கிடையாது. தமிழருக்கான அரசியல் நீ பண்ணலை.
அப்போ நீ ஏதோ ஒரு அஜெண்டாவோட தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத தம்பி தங்கையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சீமான் ஆகுனா என்ன சொல்கிறாப்புல, நடிகர் நாட்டாடலாமா அப்படின்னு கேட்குறேன். இதே சீமான் எப்போ கட்சி ஆரம்பித்தாப்புல, 2009 என்ன சொல்லி ஆரம்பித்தாப்புல, நான் பிரபாகரன் பார்த்து வந்தேன், அவர் அந்த இடத்துல நடந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசு உறுத்துச்சு, அதனால நான் வந்து இந்த திராவிடத்தையும் இந்த திமுக கட்சிகளையும் நான் ஒழிச்சே ஆகணும்னு கட்சி ஆரம்பித்து நீ சொன்ன இல்லை. நீ உண்மையாலுமே பிரபாகரன் அவர்களை 2008 இவர் பார்த்துருக்காராம். 2008 பார்த்தா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. அதை கூட வந்து ஃபேக்குன்னு ஏகப்பட்ட பேர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருவோம். நான் அதெல்லாம் அப்புறம் இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். நீ பார்த்துட்டு வந்து இங்கே நீ கட்சி ஆரம்பிக்கிற. நீ எப்படி போய் பிரபாகரனை பார்த்த? சாதாரண சீமானை போய் பார்த்தியா, இல்லை சினிமா இயக்குனர் சீமானை போய் பார்த்தியா சீமான் அப்படின்ற கேள்வியை நான் வைக்கிறேன். நீ ஒரு சினிமா இயக்குனராக இருக்கிற காரணத்தினால தானே அப்படி உன்னை பிரபாகரன் பார்த்துருப்பாரு, இல்லைன்னா உன்னையும் பார்த்துருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நீ சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு தானே தெரியுற. இப்போவும் சினிமாவில் வந்து ஒரு ஆடியோ லான்ச்னா போயிடுற, ஒரு ஃபங்க்ஷன்னா போய் பேசுகிற. ஏன் இப்போ இடப்பட்ட காலத்தில் வந்து சினிமா ஷூட்டிங்காக பல போராட்டங்களை உன்னால் அட்டன் பண்ண முடியல. அப்போ நீ மட்டும் சினிமாவில் இருக்கிற, நீ சினிமாவை சார்ந்த எல்லா விஷயங்களையும் செய்கிற. கேட்டால் மீடியாவை நான் ஒரு டூலாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற. இப்போ அதே சினிமாவை டூலாக பயன்படுத்தி சினிமாவில் நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து பல படங்களில், கத்தி படங்கள்லேருந்து பேசி இன்னைக்கு ஒரு தலைவனாக வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா ஒருத்தர், அவர் மட்டும் எப்படி நீ நடிகர்னு பிரிக்கிற? இந்த கேள்விகளை அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய யார், சீமானை ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பி தங்கைகள் கேட்கணும். அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் விட எனக்கு வந்து சீமானுடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம், அவருடைய பேச்சு, அவருடைய தமிழ் பற்று, தமிழ் உணர்வு, தமிழ்நாட்டு மேலே அவர் வைக்கக்கூடிய அந்த அன்பு, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அவர் சீமான் மேலே இன்னமும் பற்று இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நம்புங்க, நல்ல விஷயந்தான். இதெல்லாம் திருப்பி நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தானே அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ அதிகாரம் அப்படின்றது நீங்கள் 234 தொகுதியில் கேண்டிடேட்டாக போட்டு நான் தனி பெரும்பான்மையில் வின் பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது எந்த வகையில் பாசிபிலிட்டிஸ்? 35% அப்படின்ற ஒரு ஓட்டு இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்சி என்னது, இப்போ நீ தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்கணும் அப்படின்னா உனக்கு 35% 40% ஓட்டு வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்க முடியும். அப்படி எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டில் இல்லை. டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து எல்லாருமே 20% அந்த ரேஞ்சு தான். மீதி இருக்கிற 10-15% அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் தான் சேருது. அது சேர்றதுனால தான் அவங்களில் ஒன்று ஏடிஎம்கே வருது, இல்லைன்னா டிஎம்கே வருது. இப்படி மாற்றி யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் யாராவது ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் நான் முட்டாள்தனமாக 234 தொகுதியிலையும் நான் வந்து புது ஆட்களை நான் நிறுத்துவேன், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொருத்தர் நான் நிறுத்துவேன், ஆனால் நான் தோத்தாலும் பரவாயில்ல நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்றது எந்த வகையான அரசியல் திட்டம் அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ சீமான் போருக்கு தானே வந்திருக்காப்புல. இப்போ நீ போருக்கு போகிற அப்படின்னா இன்னைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த டெக்னாலஜி ஆயுதத்தை கொண்டு போனால் தானே நீ போர் செய்ய முடியும். அப்படி தானே செய்ய முடியும். இல்லை நான் பண்டைய காலத்தில் ஈட்டி தான் எழுதுவேன், கத்தி எடுத்துகிட்டு தான் போய் சண்டை போடுவேன்னா அவன் டொப்புன்னு துப்பாக்கி போட்டு சுட்டு போயிடுவான்ல. இப்போ சீமான் பேசுறது அப்படி தான் இருக்குது. நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னா தனியாக நின்னா நீ ஜெயிக்க மாட்டேன்றது சீமானுக்கு நல்லாவே தெரியும். 15 வருஷத்தில் இந்த 8% ஓட்டு வரைக்கும் வந்திருக்கிறதே எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீமான் ஒரு நரி, இருக்கிறதுலே கேவலமான நரி. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து அந்த காலகட்டத்தில் விஜயகாந்தை அசிங்கமாக பேசின சீமான் தான். விஜயகாந்தை ஒரே எப்படி எனக்கு வந்து விஜய் அவர்கள் மேலே கொள்கை முரண்பாடு இருக்குது, ஆனால் என்றைக்கா இருந்தாலும் என் தம்பின்னு ஒரு வாய் பேசும், இன்றைக்கி நான் போர் செய்கிறேன்னு சொல்லி பேசுது இல்லை. இதே மாதிரி டைலாக விஜயகாந்த் இருக்கும் போதும் சீமான் பேசியிருக்காப்புல. அண்ணன் தம்பி பாச வேற, அரசியலுக்கு வர்றது வேற. எதை செய்யுங்க வேணும் செய்யுங்க. இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டோமா? ஊழலை ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறக்க முடியும்? இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டோமா? நல்லகனுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்குறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரானு. அவர் கிங் மேக்கர்ல அவர் ஒரு ஜோக்கர். ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்லை, கபடி அணிக்கு கூட கேப்டன் ஆனது இல்லை, கபடி டீம் கூட இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழ் தீ குடிச்சு சாக வேண்டியதா? ஸோ இந்த இடத்துல விஜயகாந்தையும் சீமான் பேசியிருக்காரு பார்த்தீங்களா.
விஜயகாந்த் வந்து அந்த டயத்தில் வந்து வடிவேல் ரொம்ப தாக்கி பேசுனது பெரிய லெவலில் மீடியா கொண்டு வந்தாலும் சீமானும் அந்த டயத்தில் வந்து தாக்கி பேசியிருக்காப்புல. இப்போ சீமான் வாங்கக்கூடிய இந்த ஓட்டு 8%, 10% இந்த ஓட்டு பிரியுது இல்லை, இந்த ஓட்டு பிரியிறனால அவர் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆனால் யார் ஜெயிக்கிறாங்க? டிஎம்கே அப்படின்ட்டு ஒரு கட்சி தான் ஜெயிக்குது. அப்போ இதை பர்பஸ்லி இப்போ திருப்பியும் செய்யணும்னு ஆசைப்படுறாப்புல. ஏன்னா சீமானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நம்ம வந்து ஒரு இளம் ரத்தங்களை வந்து லைட்டாக சுண்டி விடுற மாதிரி உசுப்பேற்றி விடுற மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா, இப்போ விஜயை பற்றி நம்ம தரக்குறவா பேச ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே விஜய் தம்பிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் திருப்பி உட்காந்து நாம் தமிழர் பசங்களை திட்ட ஆரம்பிப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நாம் தமிழர் பசங்கள்லாம் எங்கே என்ன திட்டுறீங்களான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இங்கிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு சண்டையை, அது தமிழர்களுக்குள்ள ஒரு சண்டையை ஏற்படுது. எப்படி இருந்தாலும் நான் விஜயை விட வாக்கு அதிகமாக வாங்கி காமிக்கிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை இப்போ சீமான் எடுத்து வைக்கிறாப்புல. விஜய் எந்த இடத்துலையுமே நான் சீமானை எதிர்க்கிறேன்னு சொல்ல, நாம் தமிழர் கட்சி எதிர்க்குன்னு சொல்ல, ஏன் மற்ற கட்சிகளை கூட நான் எதிரியாக பார்க்குறேன்னு சொல்லலை. தன்னுடைய நிலைப்பாடு திமுகவுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் தான் இருக்குது அப்படின்றத ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லிட்டு தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. அதே அரசியலை இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காரு, அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் அந்த இடத்துலேருந்து மாறலை. ஆனால் சீமானுக்கு ஏன் இந்த மாற்றம்? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இந்த 1.5 வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது நான் சீமான் தம்பியை மீட் பண்ணேன், நான் பேசினேன், வச்சேன், எல்லாம் பேசிட்டு மாநாட்டில் திராவிடமும் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் இரு கண்களாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய, நான் திராவிடத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட விஜய் அவர்கள் சொல்லலை. நான் திராவிடத்தை மட்டுமே ஏற்று கட்சியை நான் அந்த சித்தாந்தத்தை மட்டுமே நான் கொண்டு போகிறேன்னு கூட விஜய் அவர்கள் சொல்லலை. அப்படி இருக்கும்போது நான் கொள்கையை முரண்படுறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, விஜய் அவர்களை எதிர்க்கிற, ஒட்டுமொத்த பெரியாரையும் தூக்கி போடுற. தூக்கி போட்டுட்டு நேற்று அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பெரியாரை கையில் பிடிச்சிருந்தாரு, இப்படி இங்கே வந்தோடனே தூக்கி போடுற. ஏன்னா இதை தூக்கி போட்டு ஏதாவது ஒன்று விஜய் பேசுவார் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். விஜய் அவர்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக போயிட்டார். அப்போ இவர் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாரு, சரி இதுக்கு மேலே இது போன வேலைக்கு ஆகாது, நம்ம கொஞ்சம் சைலண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சைலண்ட் ஆகிட்டார். இப்போ திருப்பி வைலண்ட் ஆகுறப்பல. ஸோ அப்போ சீமானுடைய சித்தாந்தம் என்ன? நீ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அரசியல் பண்ண வந்திருக்கேன்னா அப்போ நீ யாரை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும்? உனக்கு இருக்கவே எதிரி திமுக தானே, அதை தானே நீ ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அதை ஒழிக்கிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் சக்தி தேவையோ அந்த சக்தியெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு தானே நீ ஒழிக்க முடியும். நீ அதெல்லாத்தையும் நான் இல்லை வேண்டாம் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் தனியாகவே ஒழிப்பேன்னா அதான் முடியல. இல்லை உன்னால் இன்னும் 15 வருஷம் ஆனாலும் முடியாது, அதில் நான் எழுதி தருவேன். 25 வருஷம் ஆனாலும் முடியாது, எழுதி தருவேன். ஏன்னா இவர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கலை. மீன்ஸ் இவர் அரசியல் களத்துக்கு வந்ததே இவர் ஜெயிக்கிறதுக்கு வரல. இவர் சொல்லுவார், நாங்கள் என்ன இப்போ என்ன முச்சந்தியில் போயிட்டு நின்றுட்டு இது பண்ணுறதுக்காக வந்தோம், நான் சிஎம்மாக தான் வந்தேன் சொல்லுவார். சிஎம் ஆகிறதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்த அப்படின்றதான் இங்கே கேள்வி. இந்த 15 வருஷத்தில் நீ வாழ்கிறதுக்கு, நீ சோறு திங்கிறதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் திருநிதி கலெக்ட் பண்ணி சொகுசாக வாழ்கிற சீமானுக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆஸ்திரேலியாவில் மாடு வளர்க்குறாங்க, சுவிட்சர்லாண்டில் அதை பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இதை பண்ணுறாங்கன்னு பேச தெரியுதுல உனக்கு? ஆடு மாடு வளர்க்குறது கேவலமா? வளர்த்தா பிரச்சனை இல்லையா? வளர்த்தாது நீ பால் எப்படி குடிக்கிற, கறி எப்படி திங்கிறேன்னு கேட்குற சீமானுக்கு நான் கேட்குறேன், என்ன முன்னெடுப்பு பண்ண? நீ உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் நீ செயல்படுத்தணும்னு நீ நினச்சிருந்தீன்னா உனக்கு பணம் வெளிநாட்டிலேருந்து வருது இல்லை, ஏன் அந்த வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் உன்னால் இங்கே உள்ளே கொண்டு வர முடியல? பேசி ஏன் கொண்டு வர முடியல? இன்வெஸ்டர்ஸை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீ நினைக்கக்கூடிய ஒரு செயல் திட்டங்களை ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தில் நீ செயல்படுத்தி காமிச்சிருக்கலாமே. ஏன்னா அந்த எண்ணமே இல்லை இந்த ஆளுக்கு. இவனுக்கு வந்து எண்ணமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் வந்து உட்காந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை மாற்றணுன்ற அந்த எண்ணம் சுத்தமாக கிடையாது. இவனோட அஜெண்டாவே திமுகவை யாரெல்லாம் எதிர்த்து வராங்களோ அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் இந்த ஆளுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதுதான் இந்த ஆள் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அதுதான் பண்ணுறான், இனியும் அதுதான் பண்ணுவான். இந்த ஆள் இன்னும் என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான் அப்படின்றத இனி வரப்போகிற காலங்களில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், இவன் பிரபாகரனை பார்க்கவே இல்லை. இல்லைங்க. இது லாஸ்ட்டு நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆள் பிரபாகரனை பார்த்தேன்னு சொன்னது 100% பொய். 100% பொய்.
இவன் பிரபாகரனை பார்த்தான் அப்படின்னா இவன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் போதும். அதை மட்டும் இவன் செஞ்சுட்டானா இவன் பிரபாகரனை பார்த்தான். ஆனால் அதை சீமானால செய்ய முடியாது. நான் சேலஞ்ச் விட்றேன், சீமானுக்கும் சாட்டை திருமுருக்கும் சேலஞ்ச் விட்றேன். அதை மட்டும் செய்யட்டும். அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இவன் ஃபுல்லாக ஃப்ராடு, கம்ப்ளீட் டேட்டாவோட அப்படியே புட்டு நீ அடுத்து என்னுடைய பல வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். இதோட முடிச்சுக்கிறேன்.